எப்படிடா இருக்க? ஏய் மறந்துட்டியா? அப்பாடா. சிச்சி சிச்சி சி ஐ லவ் யூ. சிச்சி சிச்சி ஜிஜு. எவ்வளோ நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அப்பாவை மறந்துட்டியா? சிச்சி சிச்சி. டேய் எங்கடா பாக்குற? டேய் குழந்தை பசியில இருக்கா? நான் போய் ஏதாவது குடிக்க கொடுத்துட்டு வரேன். சரி பாத்து பாத்து. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நீயே பாரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பூஜா. நீ இல்லாத போதுதான் உன் அருமையை தெரிஞ்சது. முதல்ல உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுங்க. எதுக்கு பூஜா? சுப்பிரமணிய வெளியே கொண்டு வந்து இளவரசிக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, இளவரசியையும் மகாவையும் சேர்த்து வச்சதுக்கு, இளவரசிய மகாவோட கம்பெனியை டேக் ஓவர் பண்ண வச்சதுக்கு. அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நாம தான் இன்னும் என்னது? நாம தான் இன்னும் ஒன்றும் சேரல. ரொம்ப நாள் என்ன வெயிட் பண்ண வச்சுட்ட. அதனால இன்னைக்கு ஒரு வக்கீல் மாதிரியா பேசுறீங்க? ஹலோ, என்னது இது? வக்கீல்லாம் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? எந்த சட்டத்தில் அப்படி இருக்கு? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரியலி? நிஜமாதான். உங்களை நினைச்ச ஏக்கத்துல இழைச்சிட்டதா அத்தை சொன்னாங்க. கை வலையெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு பாருங்க. இல்லை இல்லை, உன்னை விட நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதை எப்படி நான் நம்புறது? ஷர்ட் பட்டன்லாம் லூஸ் ஆயிடுச்சு பாரு. இப்போ நம்ம ரெண்டு பேரும் லூஸ் ஆயிட்டோம்ல. இனிமே நம்ம வாழ்க்கையில நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த பிரிவும் வரக்கூடாது. கரெக்ட் பூஜா. அது மட்டும் இல்லை, நமக்குள்ள என்னைக்குமே எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. என்ன பூஜா, என்னாச்சு? இல்ல ஒன்றும் இல்லை. ஏன் திடீர்னு அப்படி சொன்னீங்க? ஏய் என்ன, வாங்க உட்காரு. என்ன பூஜா, நான் கேஷுவலா தான் சொன்னேன். நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இங்க பாரு பூஜா, நான் சில டைம் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காக சில விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பேன். அதனால சில விஷயங்கள் மறைக்கணும்னு யோசிப்பேன். அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ரகசியங்கள் இனிமே நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்ல வந்தேன். அப்படியா? அப்ப சரி. ஏன் என்கிட்ட இருந்து ஏதாவது ரகசியம் மறைச்சு வச்சிருக்கியா? எனக்கு தெரியும் பூஜா. நான் என்ன ரகசியத்தை மறைச்சேன்? இல்ல, இவ்வளவு அழகா இருக்கையே, உனக்கிட்ட நிறைய பேர் ஐ லவ் யூ சொல்லியிருப்பாங்க, நிறைய லவ் லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்ல, அதை நீ என்கிட்ட சொல்லாம ரகசியமா மறைச்சு வச்சிருக்கலாம்னு சொன்னேன். இல்ல இல்ல, நான் ரொம்ப கோவக்காரி. அதனால யாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதே இல்ல. சரியா? கூல். அதுக்காக ஏன் டென்ஷன் ஆற? அந்த மாதிரி கில்ட்டி கான்ஷியஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, போதுமா? சரி, நான் போய் சமைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு உங்க உடம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. சொரூபனை நான் விட்டுட்டு போனேன். சொரு மட்டும்தான் சட்டைக்குள்ள இருக்கு, பண்ண காணும். அதனால இனிமே ஹோட்டல் சாப்பாடு கட். வீட்டு சாப்பாடு தான். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்துங்க. அப்போ நைட்டுக்கு சீ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இளவரசி வாங்க வாங்க. இவர் எங்க மேனேஜர் ராம். இவரை தான் எனக்கு நல்லா தெரியுமே. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். ஒரு கம்பெனி எம்டி ஆயிட்ட,
வாழ்த்துக்கள் இளவரசி. தேங்க்ஸ் மேடம். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்றதுக்கான முயற்சி தான் இது. மகா உன் ஃப்ரெண்டா? ஆமா. இவ்ளோ நேரம் கம்ப்யூட்டர்ல அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ராஜசேகர்னு ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால கம்பெனி ஆரம்பிச்சப்ப எங்களோட டைப் வச்சிருந்தாரு. எங்க பேங்க் உங்க கம்பெனிக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கு. நிறைய ஃபேக்டரிஸ் கட்டுறதுக்கு கூட நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். மேடம், விழுப்புரத்தில் இருக்கிற எங்க ஃபேக்டரி முழுக்க முழுக்க உங்க பேங்க் ஃபைனான்ஸ் தான் மேடம். பேங்க் வளர்ந்தப்போ கம்பெனி வளர்ந்துச்சு. அப்புறம் மகா வந்து கம்பெனி அக்கவுண்ட்ஸை ஏதோ ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்குக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் மறுபடியும் ராஜசேகர் வந்து இந்த பேங்க்குக்கே மாத்திட்டாரு. இப்போ உங்க கம்பெனி கடன் மேல கடன் வாங்கி கட்ட முடியாம மூழ்கிற நிலைமையில இருக்குது. இந்த கடன் தொழில இருந்து நாங்க மீள்றதுக்கு நீங்க தான் மேடம் உதவி பண்ணணும். நீங்க நினைச்சா கண்டிப்பா இது முடியும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க இளவரசி. மேடம், இன்னும் கொஞ்சம் லோன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் மேடம். ஏங்க இருக்கிறதே அடைக்க முடியல, இன்னும் வாங்கினா எப்படிங்க? அதில்ல மேடம், போன வாட்டி நீங்க கொடுத்தது கம்பெனிக்காக ராஜசேகர் செலவு பண்ணல, தனியால அவரு கையாடல் பண்ணிட்டாரு. ஆனா இந்த வாட்டி நீங்க கடன் கொடுக்கறத கண்டிப்பா கம்பெனியோட வளர்ச்சிக்காக தான் நாங்க செலவு பண்ண போறோம். அதுவும் நான் தான் செலவு பண்ண போறேன். சோ ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்னால கண்டிப்பா கணக்கு காட்ட முடியும். கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக தான் செலவு பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே ஆஸ் எ டீம் இந்த வாட்டி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கம்பெனியை முன்னேற்றணுங்கிற ஒரு முடிவோடு இருக்கோம். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. ஓகே, நான் லோன் மேனேஜர் கிட்ட பேசுறேன். லோன் லிமிட்டை ஏத்தி கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். பட் ஆனா ஒரு கண்டிஷன், வித்தின் 6 months 6 மாசத்துக்குள்ள கம்பெனியை சீராக்கி கொண்டு வந்துடணும். லாபம் காட்டலனா கூட பரவாயில்ல, ஈக்குவலைஸ் பண்ணா கூட போதும். நிச்சயமா பண்றோம் மேடம். ஓகே டன். மேனேஜர் சார், சொல்லுங்க மேடம். நீங்க லோன் மேனேஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஆல் தி பெஸ்ட் இளவரசி. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். அப்ப நாங்க வரோம் மேடம். தேங்க்யூ. வரேன் மேடம். பாக்யம், இங்க பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேனே. நடவண்டி கொண்டா 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 கொண்டா. எல்லாம் நம்ம பேர பிள்ளைக்கு தான். இந்த நடவண்டியை வச்சுக்கிட்டு என் பேர குழந்தை இந்த இடத்துல எல்லாம் ராஜா மாதிரி சுத்தி வர்றத என் மனக்கண்ணால இப்பவே பார்க்க முடியுது. அதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. ம்ம். இந்த கடவுள் ரொம்ப மோசம்க்கா. ஏன் இந்த குழந்தை பிறக்க எதுக்கு 10 மாசம்? சட்டு சட்டுன்னு 2 மாசத்துல பிறக்க கூடாதா? ஆடி பாவி, 10 மாசம் கழிஞ்சு பிறந்தாலே இந்த பூமி தாங்க மாட்டேங்குது. 2 மாசத்துல பிறந்தா என்ன ஆகுறது? ஆமா, எதுக்கு எடுத்தாலும் வியாக்கியானம். நான் என் ஆதங்கத்தை சொன்னேன். எப்படியாவது ஒரு பேர குழந்தை பிறந்து அதை கொஞ்சிட்டு செத்தாதான் என் கட்ட வேகும். என்ன பண்றது? அம்மா, ஆ, லீலா, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க தம்பி. வாங்க வாங்க, உட்காருமா. இங்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தோம்மா. ம்ஹும். ஜெயந்தியும் இப்போ ஊட்டில இருக்கால, நீங்க தனியா இருப்பீங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம்மா. ஏங்க அத கொடுங்க. இந்தாங்க. எதுக்கு தம்பி இதெல்லாம்? இருக்கட்டுங்க. ஆக்சுவலி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரலாம் தான் இருந்தோம். உங்களுக்கு சுகர் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுறது இருந்தால் பழமாக கொண்டு வந்துட்டோம். ஐயோ, அது எங்க பரம்பரைக்கே கிடையாதுப்பா. செக்கப்புக்குன்னு போனா தானே இருக்கா இல்லையான்னு தெரியும். நாம தான் ஆஸ்பத்திரி பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லையே. கேட்டா பரம்பரைக்கே சுகர் இல்லையா. ஏன்க்கா இப்படி மௌனத்தை வாங்குற? அம்மா, யார் இவங்க? அம்மாடி, நான் உனக்கு பெரியம்மா, உங்க அம்மாவுடைய அக்கா. ஓ சரி பெரியம்மா. அக்கா, ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன். பெருசா சின்னதா? பெருசே கொண்டு வா போ. சரி சரி, எடுத்துட்டு வரேன் பாப்பா. பாப்பா, இங்க வா. செல்ல குட்டி, படிக்கிறியம்மா? கூட்டு குடும்பம்ன்ற நிலைமை அப்ப எங்க காலத்துல இருந்துச்சு. வீடு எப்பவும் கலகலகலன்னு இருக்கும். 1000 சண்டை வரும்.
2 பேர் சண்டை போட்டா நியாயம் சொல்லி சமாதானப்படுத்த 4 பெரியவங்க எப்பவும் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தாத்தா, பாட்டி, சித்தப்பா, அத்தன்னு எல்லா உறவும் பந்தமும் இருந்துச்சு. எல்லாருக்கும் எல்லார் மேலயும் பாசம் இருந்துச்சு. ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூடி நின்னு சேர்ந்து வந்து போராடுவாங்க. உடம்புலயும் மனசுலயும் ஒரு தெம்பும் தைரியமும் இருந்துச்சு. 4 நல்ல விஷயம் 10 கெட்ட விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இப்ப எல்லாமே நெல்லிக்காய் மாதிரி செதஞ்சு போய் தனித்தனியா தனி குடுத்தனம் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு பாட்டியும் தெரியல, பாசமும் தெரியல, அப்பத்தாவும் தெரியல, அன்பும் புரியல. இந்த காலத்து பசங்களுக்கு உறவு முறை எங்க தெரியுது? சித்தப்பானா யாருன்னு கேட்டா அம்மாவோட தம்பியான்னு திருப்பி நம்மளே கேக்குறாங்க. உங்களுக்கெல்லாம் பசங்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்க நேரம் எங்கப்பா இருக்கு? பணம் காசுன்னு ஓடுறதுக்கே காலம் சரியா இருக்கு. என்னம்மா பண்றது? எல்லாமே வேகமா போயிடுச்சு. வெயிலையும் தாங்க முடியல, விலைவாசியையும் தாங்க முடியல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்ல. எங்களுக்கு அது பரவாயில்லம்மா. தாத்தா பாட்டி அப்பா அம்மா எப்படி வளர்ந்தாங்க, பூர்வீகம்னா என்னன்னு தெரியும். என் பொண்ணை பாருங்க, பாவம் அவளை கிராமம்னா என்னன்னே தெரியாம போச்சு. அப்பப்ப இங்க வந்துட்டு போங்கப்பா. இங்க கொண்டு வந்து என்ன காட்டி நான் தான் பாட்டின்னு சொல்லி கொடு. நான் தான் கண்காட்சி மாதிரி இங்கேயே உட்காந்துருக்கனே. சரிம்மா, இது என்ன நடவண்டி? என் பேர பிள்ளைக்குதான் இப்பவே வாங்கி வச்சிட்டனே. ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. பொறுக்க போற பேர மேல அவ்வளோ பாசம். குட்டிமா இந்தாங்க சாக்லேட். உட்காருங்கம்மா. வாங்கிக்கமா. உட்காரு. வாங்கிக்கோடா. வாங்கிக்க கண்ணு. தேங்க்ஸ் ஓகே ஓகே செல்லம். ஹலோ அத்தை, நான் தான் சண்முகம் பேசுறேன். தெரியுது மாப்ள. ஆமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இங்க நல்லா இருக்கேன் மாப்ள. ஜெயந்தி எப்படி இருக்கா? ஜெயந்தி தூங்கிட்டு இருக்கா அத்தை, ரெஸ்ட்ல இருக்கால. நான் சும்மா தான் நீங்க எப்படி இருக்கீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். இங்க ஒரு பிரச்சனை இல்ல மாப்ள, நான் நல்லா இருக்கேன். மாப்ள இங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, பேசுங்க. மாப்ள பேசு பேசு. ஹலோ ஹலோ, யாரு? மாமா, நான் லீலா பேசுறேன் மாமா. ஆச்சரியமா இருக்கு. நீ என்ன எவ்வளவு தூரம் என் வீடு வரைக்கும்? இல்ல மாமா, இங்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தோம். ஜெயந்தி தான் இங்க இல்லையே, அம்மாவும் தனியா இருக்காங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். நல்ல காரியம் பண்ண, ரொம்ப தேங்க்ஸ். மாமா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இங்க பாருங்க, அம்மா இப்பவே பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே நடவண்டியில வாங்கி வச்சிருக்காங்க. நடவண்டியே வாங்கியாச்சா? ஆமா மாமா. குழந்தை பிறக்கிறதுக்கு தான் இன்னும் 5 மாசம் இருக்கே. 5 வருஷம் ஆனதா என்ன? அவங்க இப்பல இருந்து ரெடியா இருக்காங்க. அவங்கள ஏமாத்தாம சீக்கிரமா குழந்தையோட வந்து சேருங்க. சரி மாமா, ஜெயந்தி எங்க? ஜெயந்தி வந்து டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்காமா. ஓ சரி மாமா, நான் கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா வச்சிரேம்மா. சரி மாமா. வச்சிட்டாரு. சரிங்க, அப்போ நான் கிளம்புறோம். நாங்கள் வேலைக்கு போகணும். 2 பேருமா வேலைக்கு போறீங்க? ஆமாம்மா. அடடா, அப்ப குழந்தை இங்க கொண்டு வந்து விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ அம்மா பரவாயில்ல, இளவரசி அக்கா பாத்துக்கிறாங்கம்மா. இளவரசி நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்கம்மா. நான் விசாரிச்சதா சொல்லுமா. சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. டாடா சொல்லுங்க. டாடா. வரேங்க. சரி கிளம்புறோம். பத்திரமா போயிட்டு வாமா. வா. வரேம்மா. வாங்க தம்பி. நல்லா வாழ்ந்தவ இளவரசி. மகான்னு எவ்வளோ ஒருத்தி வந்து அவ வாழ்க்கை கெடுத்தா. பெரிய அடித்தடி ரகலையே நடந்துச்சு. ஐயோ, அந்த பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்க மறந்துட்டனே. ஏண்டி இப்ப எதுக்கு அந்த பிரச்சனை உனக்கு? நீ வேறக்கா. தயிர் சாதம்னா கடிச்சுக்க காரமா ஒரு மோர் மிளகாயாவது இருக்கணும், அப்பதான் சுருன்னு இருக்கும். இப்ப பாரு, சப்புன்னு ஆயிடுச்சு. ஓ நாக்குக்கு சுருன்னு இருக்கணும், சுருக்குன்னு இருக்கணும். அடியே பாவி, உன்னையும் கெடுத்து என்னையும் கெடுக்க பாக்குறியா ஆத்தா? மேடம், மே ஐ கம் இன்? கம் இன். சொல்லுங்க. மேடம், இதில் ஒரு சைன் பண்ண மேடம்.
மேடம் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் ராமானுஜம் அவங்க பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக லோன் கேட்டிருக்காரு மேடம். அப்படியா? இது எந்த கணக்குல வரும்? ஸ்டாஃப் வெல்ஃபேர் பண்ணிட்டுன்னு மகா மேடம் பணம் போட்டு வைப்பாங்க மேடம். எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கலாம் மேடம். சரி, ஓகே. அப்ப சாங்ஷன் பண்ணிடுங்க. இந்த செக்ல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். உங்க முதல் கையெழுத்து இது. என்ன சார், பேரு அமௌண்ட் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு வந்து லோன் சாங்ஷன் பண்ணலாமான்னு கேக்குறீங்க? சுப்பிரமணிய சார் இருந்த காலத்துல இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுவார் மேடம். நீங்களும் அந்த மாதிரி உதவி மனப்பான்மையோட இருப்பீங்கன்னு நினைச்சு தான் இப்படி செஞ்சேன் மேடம். நான் கண்ணை மூடிட்டெல்லாம் கையெழுத்து போட மாட்டேன். கண்ணை திறந்துட்டு தான் போடுவேன். பயந்தே போயிட்டு மேடம். என்னோட முதல் கையெழுத்து ஒரு குழந்தையோட படிப்புக்காக. இனிமே எதுவும் நான் சொல்லாம செய்யாதீங்க. ஓகே மேடம். இப்படி எந்த ஒரு செக்கையும் எழுதிட்டு வந்து அப்புறம் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அக்கௌண்டன்ட்டுக்கு இது அழகில்ல. சாரி மேடம், இனிமே இப்படி நடக்காது. பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம். எஸ் மேடம். இதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரர் இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சாருங்கிறத நீங்களோ இல்ல வேற யாரோ இந்த ஆபீஸ்ல பேசக்கூடாது. சரிங்க மேடம். அதை நான் என் காதலே கேட்க கூடாது. ஓகே மேடம். யாரும் தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எனக்கு பிடிக்காது. சரிங்க மேடம். நீங்க போலாம். ஓகே மேடம். வாங்க. எல்லாரும் வந்திருக்காங்களா? ஆமாம் மேடம், எல்லாரும் வந்துட்டாங்க. இவர் நல்லமுத்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட். ஓ. இவர் பாபு ஹெட் கிளார்க்கு. இவர் கோபால் மேடம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். ஓ. இவங்க பாரதி மேடம் கிளர்க்கு. அவங்க அனிதா பர்ச்சேஸ் ஹெட்டு. இவங்க திவ்யா ராணி ரிசப்ஷனிஸ்ட் மேடம். இன்னும் மீதி பேர்லாம் வந்தா உள்ள நிக்கிறதுக்கு இடம் இருக்காது மேடம். பரவாயில்ல. இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒவ்வொரு தொழிலாளி மேலேயும் தனிப்பட்ட கவனம் செலுத்துறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். நான் உங்க குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. உங்க குடும்ப பிரச்சனைகளை கூட தேவைப்பட்டா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். லஞ்ச் டைம்ல நீங்க பேசிக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட வேலை பாதிக்கிறது பெரும்பாலும் குடும்ப பிரச்சனைகளால தான். வீட்டு செலவு, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ், அம்மாவுக்கு ஆபரேஷன்னு மனசுல 1000 கவலைகள் இருக்கும்போது வேலையில கவனம் போகாது. அங்க சரி பண்ணா இங்க சரியாயிடும்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த குஷன் போட்ட எம்டி சேர்ல இந்த இளவரசியை நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த இளவரசி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் போட்டு போராடித்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக கடவுள் கொடுத்த பரிசாதான் நான் இதை நினைக்கிறேன். நான் வாழ்க்கையில ரொம்ப அடிமட்டத்துல இருந்து முன்னுக்கு வந்திருக்கேன். அதனால என்னால உங்க எல்லாரோட பிரச்சனையும் புரிஞ்சுக்க முடியும். எந்த தகுதியுமே இல்லாத நானே இந்த இடத்துல உட்கார முடியுதுன்னா என்னை விட எல்லா தகுதியுமே உள்ள நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிங்கன்னா கண்டிப்பா என்னை விட வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு நிச்சயமா உங்களால வர முடியும். இந்த கம்பெனி உயர நீங்க எல்லாரும் உதவி பண்ணீங்கன்னா அதெல்லாம் உங்களையே பல மடங்கா திரும்பி வந்து சேரும்னு உறுதியா சொல்லுவேன். இந்த விஷயத்தை நீங்க மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. ராஜசேகருங்கிற தனி ஒரு மனுஷன் அடிச்ச பகல் கொலையால இன்னைக்கு இந்த கம்பெனி ஒரு பயங்கரமான நஷ்டத்துல இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த கம்பெனில ரொம்ப வருஷமா உழைக்கிறீங்கல்ல, அதனால உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க எல்லாரும் பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா கொண்டு வந்துருவோம். சரியா? அப்புறம் இந்த லேபர் ஆட்கள் யாரோ லேபர் கோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க லேபர் கோர்ட் போறத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கண்டுக்கவும் மாட்டேன். ஆனா அப்படி போய் அனாவசியமா நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த கம்பெனிக்காக ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பா லேபர் கோர்ட் என்ன தரணும்னு சொல்லுமோ அத நானே தர ஏற்பாடு பண்றேன். நான் இப்பதான் இங்க வந்திருக்கேன் இந்த பதவியை ஏத்துக்கிட்டு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பிரச்சனை எல்லாத்தையும் சீக்கிரமா சால்வ் பண்ணிடுறேன். மகா மேடம் இப்படிலாம் பேச மாட்டாங்க மேடம். நீங்க ரொம்ப தன்மையா பேசுறீங்க. அவங்க ரொம்ப எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க மேடம். அவங்கள பத்தி குறை சொல்லாதீங்க. ஒரு நிர்வாகிய பத்தி இன்னொரு நிர்வாகி கிட்ட சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. அவங்க படிச்சவங்க. இத்தனை வருஷம் இந்த கம்பெனியை லாபகரமா அவங்க தானே நடத்தினாங்க. அப்போ நீங்க அவங்க மேல புகார் சொல்லிருக்க மாட்டீங்களே? அதுக்கு இல்ல மேடம், நாங்களே ரொம்ப நொந்து போயிருக்கோம் மேடம், அதனாலதான் அப்படி சொன்னேன். சரி, பழசலை இப்ப எதுக்கு? பாஸ்ட் இஸ் பாஸ்ட்.
விடுங்க. எனக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு ஆதரவு கொடுங்க. தருவீங்களா? நிச்சயமா மேடம். ம். அப்புறம் என் ஃபோன் நம்பர், அட்ரஸ் நோட்டீஸ் போர்டில் இருக்கு. ஆஃபீஸில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த நேரமும் நீங்கள் என்னை தயங்காம காண்டாக்ட் பண்ணலாம். வாரம் ஒரு தடவை கம்பல்சரி மீட்டிங் இருக்கு. மாசத்துல ஒரு நாள் உங்களுக்கு கம்பல்சரி டூரும் இருக்கு. கம்பெனி உயர்வுக்கு யாராவது ஐடியா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பள உயர்வும் இருக்கு. மாசம் மாசம் சர்ப்ரைஸ் கிஃப்டும் இருக்கு. உங்க ஒவ்வொருத்தர் பர்த்டேவும் கம்பெனி செலவுல இங்க செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சோ ஓகே தானே? ஓகே ஓகே மேடம். அப்புறம் மிஸ் திவ்யா, எஸ் மேம். இதெல்லாம் கம்பெனி கணக்கு எழுதுறவங்களுக்கு தானே. நான் ஜஸ்ட் ரிசப்ஷனிஸ்ட், டெலிஃபோன் ஆபரேட்டர்னு நினைக்காதீங்க. ஃபோன் மூலமா ஒரு நல்ல கிளையண்ட்டை நீங்க கொண்டு வந்தா கூட நீங்களும் கவனிக்கப்படுவீங்க. நான் ஆபீஸ்க்கு வரும்போது சுத்தமா குப்பை இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஆபீஸ கூட்டி பெருக்கிற ஆயாக்கு கூட சர்ப்ரைஸ் போனஸ் எல்லாம் இருக்கு. இதை இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாருக்கும் நான் சொன்னேன்னு தெரியப்படுத்திருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ம். நான் சிரிச்சிட்டே தான் இருப்பேன், ஆனா இழிச்ச வாயில்ல. சில சமயம் கோவப்படுவேன், ஆனா சிடுமூஞ்சி இல்ல. உங்க எல்லாருக்கும் போனஸ், சம்பள உயர்வு இதெல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷப்படுத்துவேன். ஆனா அதுக்கு நீங்க என்ன சந்தோஷப்படுத்துற ஒரே வழி, நீங்க எல்லாரும் கடுமையா உழைக்கணும். எல்லாரும் ஒன்னா அதை நோக்கி போவோம். பழையபடி இந்த கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வருவோம். நிச்சயமா மேடம். லாபத்தை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கலாம். ஓகே சரியா? ஓகே மேடம். ஓகே, நீங்க எல்லாரும் போய் உங்க ஒர்க் பாருங்க. தேங்க்யூ Thank you, ஓகே மேடம், தேங்க்யூ.